Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம கேட்டிருப்போம். நிறைய பிரசங்கங்கள் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கேட்டிருப்போம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம பார்க்கும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க போகிறார். அவரோடு கூட அவருடைய சீஷர்களாகிய பேதுருவை, செபதேவின் குமாரர்களாகிய யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எழுந்து வந்து பார்க்கும்பொழுது இந்த சீஷர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்பி அவர் சொல்லுகிறார், நீங்க சோதனையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். பாருங்க, நீங்க உங்களுடைய ஆவி உற்சாகமா தான் இருக்கிறது, ஆனால் மாம்சம் ரொம்ப பலவீனமா இருக்கிறது. அப்ப பலவீனமா இருக்கும் பொழுது நீங்க சோதனையில நீங்க விழுவதற்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த சோதனையிலிருந்து நீங்க விடாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும், நீங்க ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்றார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம சோதனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம் மாத்திரம்தான். நம்மளுடைய பலமோ, நம்மளுடைய தாளந்தோ, ஞானமோ, நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியினால நம்ம சோதனை ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கு எப்படியாச்சும் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம், ஆனா செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஞானம், பலத்தை, நம்மளுடைய கிரியைகள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அவர் இந்த நாளிலே காட்டி கொடுக்கப்பட போகிறார், அவர் பாடுபட போகிறார், ரத்தம் சிந்தப்பட போகிறார். இதெல்லாமே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த சித்தத்திற்கு பிசாசானவன் செய்யாதபடிக்கு அவன் சோதனை கொண்டு வருகிறான். சோதனை கொண்டு வந்து ஆண்டவர் இந்த மனுகுல பாவத்திற்காக மரிக்க கூடாது என்பதிலே ஆண்டவராகிய இயேசுவை எப்படியாவது விடுத்து அவரை கீழே தள்ளி போடணும் என்றதற்காக அவன் எத்தனம் செய்வான். அப்பேற்பட்ட ஒரு சோதனையிலிருந்து ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, அதனாலதான் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். சோதனைக்கு தப்பிக்க வேண்டும் என்றால் ஜெபம் செய்ய வேண்டும். நாம கூட வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம ஜெபிக்கணும் என்னவோ நினைக்கிறோம், நம்ம தேவனை துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும், அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா மாம்சத்துல ரொம்ப பலவீனம் உள்ளவரா இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பிசாசானவன் நாம ஜெபிக்க கூடாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து அந்த மாம்சத்துல சோம்பலை கொண்டு வந்து, மாம்சத்துல சோர்வை கொண்டு வந்து ஜெபிக்க கூடாதபடிக்கு அவன் எத்தனம் செய்து கொண்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட சோதனையிலிருந்து இதை பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்கள் கூட இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருப்பீங்க என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நான் அப்பேற்பட்ட ஒரு சோதனையிலிருந்து, அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து நாம மீண்டும் வெளியில வர வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த ஜெபம் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம ஜெபிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை விடுதலை செய்கிறார். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பிதாவிடத்துல ஜெபிக்கிறாரு. அந்த சிலுவை காரியத்துல அவர் ஜெயிச்சதை நாம் பார்த்திருக்கிறோம். பிரியமான தேவஜனமே, அதே போலதான் நாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக இப்பேற்பட்ட ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து, ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்லிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.